இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக பார்த்துருந்தோம். எப்படி பார்த்துருந்தோம்னா சிமெண்ட்ரி அது மாதிரி பேசிக் ஆர்கனைசேஷன் பேசிக் ஃபீச்சர்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ ஒவ்வொரு ஃபைலமாக தனித்தனியாக பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ ஸோ ஒவ்வொரு ஃபைலமாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைலம் போரிஃபெரா அதுலேருந்து நம்ம ஃபைலம் கார்டேட்டாக்கு முன்னாடி ஹெமிகார்டேட் வரைக்கும் இந்த இதில் பார்ப்போம். அதுக்கு அடுத்ததுலேருந்து எக்கனாடர்மெண்ட் வரைக்கும் பார்ப்போம். அதுக்கு அடுத்ததுலேருந்து வந்து கார்டேட்டை ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இப்போ ஃபைலம் போரிஃபெராங்கிறது நம்ம முன்னே என்னென்ன பார்த்துருந்தோம் போரிஃபெரா பற்றி. இது ஸ்பாஞ்சஸ் மாதிரி இருக்கும், ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா, அது செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்துருக்கோம். இது மாதிரி பேசிக்கலாக நீங்கள் முன்னே நம்ம படித்ததை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில் பார்ப்போம். ஸோ மெம்பர் ஆஃப் திஸ் ஃபைலம்லாம் காமன் ஒன்றா ஸ்பாஞ்சஸாக இருக்கும். தேர் மெரைனில் தான் வாழும். மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னா எந்த பாடி பிளேனில் மட்டும் தான் ரெண்டாக உடையாது, ஈக்குவல் டிவிஷனாக இருக்காது. திஸ் ஆர் ப்ரிமிட்டிவ் மல்டி செல்லர் அனிமல்ஸ். ப்ரிமிட்டிவ்னா ரொம்ப எவால்யூஷனுக்கு ப்ரிமிட்டிவ் ரொம்ப முன்னாடி வந்தது. மல்டி செல்லர் அனிமல்ஸ் 2-3 செல் இருக்கும். அண்ட் செல்லர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்லர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் கிடையாது. என்னென்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது? செல் இருக்குது, டிஷ்யூ இருக்குது, ஆர்கன் இருக்குது, ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. இங்கே பேசிக்காக செல்லர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ரொம்ப பேசிக் ப்ரிமிட்டிவ். இந்த ஸ்பாஞ்சஸ்லாம் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆர் கேனல் சிஸ்டம் இருக்குது. இது இம்பார்ட்டன்ட். வாட்டர் கேனல்ஸ் இருக்கும். அது எப்படின்னா வெளியே இருக்கிற வாட்டர் உள்ளார் தள்ளி மறுபடியும் வெளியே தள்ளும். ஓகேங்களா, அதனால தான் அது அந்த வாட்டர் உள்ளார் பார்க்கும்போது அதில் இருக்கிற சாப்பாடுலாம் எடுத்துக்கும், எக்ஸ்கிரீஷன் அதில் எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். அந்த வாட்டர் எப்படி போயிட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் ஆஸ்டியான் போர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்குலம்ட்டு ஒரு டெர்மினல் பாயிண்ட் மாதிரி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெர்மினல் பாயிண்ட் மாதிரி இங்கே அப்சார்ப் ஆகிறதுலாம் உள்ள வாட்டர் கேனல் சிஸ்டமில் போய் வெளியில் வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். ஸோ வாட்டர் சென்டர்ஸ் த்ரோ த மைன்யூட் போர்ஸ் கால்டு ஆஸ்டியா. இந்த பாடி வால் ஆஸ்டியா போர்ஸ் இருக்கா இன்டு ஏ சென்ட்ரல் கேவிட்டி. சென்ட்ரல் கேவிட்டி என்னது? ஸ்பாஞ்சியோசோல். ஓகேங்களா, இந்த ஸ்பாஞ்சியோசோலில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து லைன் பண்ணியிருக்கும். அந்த கைனோசைட்ஸ் தான் ஸ்பாஞ்சியோசோலில் ஆர் காலர் செல்ஸ். கைனோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ் இன்னொரு நேம். இதுதான் லைன் த ஸ்பாஞ்சியோசோல். ஓகேங்களா, அந்த கேனல்ஸ். ஸோ என்ன பண்ணும்? இது எக்ஸ்க்ரீஷன் பண்ணும், சாப்பாடு எடுத்துக்கும் சொல்லும். ஓகேங்களா, இது பொதுவாக வந்து போர் பியரிங் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போர் பியரிங் அனிமல்ஸ் சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்பாஞ்சஸோல் உள்ளார இருக்குது. அதில் தான் வந்து ஆஸ்டியா வந்து அதில் தான் கனெக்ட் ஆகும். அங்கேருந்து அந்த ஸ்பாஞ்சஸோல்லேருந்து வெளியில் போகிறதுக்கு ஆஸ்குலம் வழியாக வெளியே போகணும். ஆஸ்குலம் ஒரு டெர்மினல் பாயிண்ட் மாதிரி. திஸ் பாத்வே ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் செல்ஃப் இன் ஃபுட் கேதரிங். சாப்பாடு எடுத்துக்கலாம், ரெஸ்பிரேஷன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட்டை வெளியே தள்ளலாம். ஓகேங்களா, இந்த ஸ்பாஞ்சஸோலில் தான் வந்து கைனோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ் வந்து லைனாக இருக்குது. அதுதான் அந்த வேலையை தான் பண்ணோம். இப்போ அடுத்து வந்து டைஜஸ்ட் சிஸ்டம். டைஜஸ்ட் சிஸ்டம் இன்ட்ரா செல்லுலர், செல்லுக்குள்ளே நடக்குது. செல்லுக்கு நடுவில் நடக்கிறது, செல்லுக்குள்ளே நடக்கிறது. செல்லுக்குள்ளே வந்து இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன். நெக்ஸ்ட் பாடி. இன்ட்ரானா செல்லுக்குள்ளே, இன்டர் செல்லுலார் அப்படின்னா 2 செல்லுக்கு நடுவில் இங்கே நடக்கிறது. இன்ட்ரானா செல்லுக்குள்ளே நடக்கிறது. நெக்ஸ்ட் பாடி சப்போர்ட் பை ஸ்கெல்டன். பாடி வந்து ஸ்கெல்டனால் சப்போர்ட் பண்ணுது. அந்த என்ன மாதிரி ஸ்கெல்டன்னா ஸ்பெக்குல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கெல்டன் போனால் மேடப்பாக இருக்குல்ல, அது மாதிரி இங்கே ஸ்பெக்யூல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ்னால் ஸ்கெல்டன் மேடப்பாக இருக்குது. செக்ஸஸ் வந்து செப்பரேட் கிடையாது, ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது, ஒரே ஆர்கனில் இருக்குது, ஒரே லிவிங் திங்கில். ஓகேங்களா, அது ஹெர்மோஃப்ரோடைட். ஹெர்மோஃப்ரோடைட்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 ஒரே இதில் இருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் அப்படின்னா ஹெர்மோஃப்ரோடைட் தான். ஹெர்மோஃப்ரோடைட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் மோனோசியஸ். ஒரே ஸ்பீஷிஸில் 2 இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை சேம் இண்டிவிஜுவல் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து ஸ்பாஞ்ச் வந்து செக்ஸுவலி ரீப்ரொடியூஸ் ஆகும், ஏ செக்ஸுவலி ரீப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஏ செக்ஸுவல் ரீப்ரொடியூஸ் ஆச்சுன்னா பை ஃப்ராக்மெண்டேஷன். இந்த மாதிரி தனியாக பிரித்து தூக்கி போட்டோம்னா அது தனியாக வளர்றது. நெக்ஸ்ட் வந்து செக்ஸுவலி பை ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ். இந்த கேமிட்ஸ்னால் ஒரே லிவிங் ஆர்கன்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். அதனால ஃபெர்டிலைசேஷன் இஸ் அன் இன்டர்னல் ப்ராசஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். டெவலப்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லார்வல் ஸ்டேஜ் ஒரு மாதிரி இருக்கும், அடல்ட் ஸ்டேஜ் ஒரு மாதிரி இருக்கும். அந்த நடுவில் அந்த டெவலப்மெண்ட் தான் மெட்டமார்ஃபோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மெட்டமார்ஃபோசிஸ் டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ லார்வல் ஸ்டேஜ் இஸ் மார்ஃபாலஜிக்கலி டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் த அடல்ட்டையும் லார்வல் ஸ்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் மெட்டமார்ஃபோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கிறதா, இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் படிச்சுக்கணும். சைக்கான், யூஸ் ஸ்பாஞ்சியா, ஸ்பாஞ்சில்லா, அந்த பிக்சரோட பார்த்துக்கணும். இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பிக்சர் கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க. இது பாரு சைக்கான் இன்னொரு பேர் ஸ்கைஃபா, ஸ்பாஞ்சில்லா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சி, யூஸ் ஸ்பாஞ்சியா பேட் ஸ்பாஞ்சி, இதெல்லாம் கேட்பாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. யூஸ் ஸ்பாஞ்சிக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைலம் பார்த்தீங்கன்னா சிலன்ட்ரேட்டர் நிண்டாரியா. இதில் நிடோபிளாஸ்ட் இருக்கும், அதனால தான் அதுக்கு நிண்டாரியான்னு பேர் வந்துச்சு. சிலண்ட்ரான்னு வச்சுக்கோங்களேன். சிலண்ட்ரானா ஒரு பாடி கேவிட்டி மாதிரி உள்ளார இருக்கும், அதுதான் சிலண்ட்ரான். என்டிரான் மாதிரி ஒரு பாடி கேவிட்டி இருக்கும், அதனால தான் சிலண்ட்ரான்னு பேர் வச்சுது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு என்ன இம்பார்ட்டன்ட்னா இதுதான் மெட்டாஜெனிசிஸ் பண்ணோம். மெட்டாஜெனிசிஸ்னால் என்ன சொன்னேன்? ஏ செக்ஷுவல் சைக்கிளும் செக்ஷுவல் சைக்கிளும் இன்டர்சேஞ்ச் ஆகிறது, ஆல்டரேஷன் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். இந்த ஏ செக்ஷுவல் பார்த்தீங்கன்னா மெடுசா பாலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெடுசா வந்து செக்ஸுவலாக ரீப்ரொடக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா, செக்ஸுவல் அதாவது கேமிட்டாக பண்ணுச்சுன்னா பாலிப் கிரியேட் ஆகும்.
இந்த பாலிப் என்ன பண்ணும், ஏசெக்சுவலாக ரீப்ரொடக்ஷன் பண்ணுச்சுன்னா அது மெடுசா கிரியேட் ஆகும். இதுதான் மெட்டாஜெனசிஸ். ஓகேங்களா. இந்த பாலிப் மெடுசா தான் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க. ரெண்டும் கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த ஆரிலியா மெடுசா, இதுதான் இதுதான் மெடுசா. இந்த மெடுசா அப்படியே கவுத்து போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அது பாலிப்பு. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன எப்படி இருக்குது, அம்பர்லா மாதிரி இருக்கா, இது வந்து சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்கா. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு என்னன்னு கேட்டாங்கன்னா அது பாலிப்பு. அம்பர்லா மாதிரி என்ன இருக்குன்னா அது மெடுசா இப்படின்னு கேட்பாங்க. மெடுசாவுக்கு எக்ஸாம்பிள் ஆரிலியா, அடாம்சியானா பாலிப்பு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஃபைலம் சிலிண்ட்ரேட்டரில் தேர் அக்வாட்டிக், தண்ணியில் வாழ மோஸ்ட்லி மெரைனாக இருக்கும். செசைல் ஆர் ஃப்ரீ லிவிங்காக இருக்கும், ஃப்ரீ ஸ்விம்மிங்காக. ரேடியலி சிமெட்ரிக்கல் அனிமல்ஸ். ரேடியலி சிமெட்ரிக்கல் என்ன சொன்னோம், எந்த பிளேன் வெட்டினாலும் ரெண்டாவடையும், இப்படி வெட்டினாலும் ரெண்டாவடையும், இப்படி வெட்டினா ரெண்டாவடையும், எப்படி வெட்டாலும் ரெண்டாவடையும். த நேம்ஸ் நிடாரியா இஸ் டெரைவ்டு ஃப்ரம் த நிடோபிளாஸ்ட் ஆர் நிடோசைட்ஸ். இது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இந்த நிடோபிளாஸ்ட் நிடோசைட்ஸ் தான் இது. இதான் நிடோபிளாஸ்ட். இது கண்டெயின் த ஸ்டிங்கிங் கேப்சூல்ஸ். ஸ்டிங்கிங் கேப்சூல்ஸ் இருக்கும். ஆர் நெமட்டோசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆன் த டென்டக்கல்ஸ் அண்ட் த பாடி. ஓகேங்களா. த நிடோபிளாஸ்ட் ஆர் யூஸ்டு ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஆங்கரேஜ், எங்கேயாச்சும் வத்திக்கிறதுக்கு, டிஃபென்ஸ் பாதுகாத்துக்கிறதுக்கு, அது மாதிரி ப்ரே சாப்பாட்டை பிடிக்கிறதுக்கு. நிடாரியன்ஸ் எக்ஸிபிட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதாவது நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. முன்னே பார்த்தது தான் செல் லெவல். முன்னாடி வந்து ஸ்பாஞ்சஸ்னால் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ நிடோபிளாஸ்ட் சிலிண்ட்ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அடுத்த லெவலுக்கு போயிடுச்சா, இதை எவால்யூஷன் ஆகிறது. அண்டர் டிப்ளோபிளாஸ்டிக் 2 ஜெர்ம் லேயர் இருக்கும். எம்ப்ரியோனிக் லேயர் 2 லேயர் இருக்கும், எக்டோடம் மெண்டோடம். நடுவில் வந்து மீசோகுலியா அன்டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் தே ஹேவ் ஏ சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி வித் சிங்கிள் ஓப்பனிங், மவுத் ஆர் ஹைப்போஸ்டீம். ஓகேங்களா. மவுத் ஆன் ஹைப்போஸ்டீம், ஒரே ஓப்பனிங் தான். அதனால இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இது உள்ளார இதில் தான் வரும், வெளியில் இது தான் வரும். டைஜஷன் இஸ் எக்ஸ்ட்ரா செல்லர், வெளியில் தான் எக்ஸ்ட்ரா செல்லர் நடக்கும். அண்ட் இன்டர்செல்லர் உள்ளாரையும் நடக்குது. சம் ஆஃப் த நிடாரியன்ஸ் கோரல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் ஏ ஸ்கெலிட்டன் கம்போஸ்ட் ஆஃப் கால்சியம் கார்பனேட்ஸ். அந்த ஓடு வந்து ஸ்கெல்டன் ஸ்கின் மாதிரி இருக்கிறது வந்து கால்சியம் கார்பனேட் இருக்கும். ஓகேங்களா. ஸ்கெல்டன் இந்த கோரல்ஸ் இருக்கிறது. ஸோ நிடாரியன்ஸ் எக்ஸிபிட் 2 பேசிக் பாடி ஃபார்ம்ஸ். 2 பாடி ஃபார்ம்ஸ் இருக்குது, பாலிப் அண்ட் மெடுசா. பார்த்துட்டு பாலிப்னா சிலிண்ட்ரிக்கல், மெடுசானா அம்பர்லா ஷேப்டு. இந்த ஃபார்மர் பாலிப்புங்கிறது செசைல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம் லைக் ஹைட்ரா அடாம்சியெல்லாம் பாலிப்புன்னு சொல்லுவாங்க. வேறஸ் த லேட்டர் இஸ் அம்பர்லா ஷேப்டு மெடுசா. அந்த ஃப்ரீ லிவிங்காக ஸ்விம்மிங்காக இருக்கும். ஆரிலியா ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த நிடாரியஸ்னா எக்ஸிபிட் போத் ஃபார்ம்ஸ், 2 ஃபார்ம்ஸ்லையும் இருக்கும். எக்ஸிபிட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், அதான் மெட்டாஜெனிசிஸ். ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் மாறிட்டே இருக்கும். ஸோ இதுதான் தட் இஸ் பாலிப் வந்து மெடுசா ஏசெக்சுவலி ரீப்ரொடக்ஷன் தான் மெடுசா ப்ரொடியூஸ் ஆகும். அதே மெடுசா வந்து செக்சுவலாக ரீப்ரொடக்ஷன் தான் பாலிப் ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஒபிலியா, இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மற்ற எக்ஸாம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார், ஃபைசாலியா, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடாம்சியா, சி அனிமோன், இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சி பென், சி ஃபேனு, பிரைன் கோரல், இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுக்கோங்க, அப்புறம் மற்ற புக்ஸில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து தரவாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிளும் இங்கே இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த லைன்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் தான் தரவாக இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் படிக்கலாம். இது தரவாக இருந்தாலே போதும் ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் டெனோஃபோரா. டெனோஃபோராங்கிறது பார்த்தீங்கன்னா காமன்லி சி வால்நட் சொல்லுவாங்க, காம் ஜெல்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த டெனோஃபோரா ப்ளூரோபெரக்கே கொடுத்துருக்காங்க. இதான் ஒரு டெனோஃபோரோட எக்ஸாம்பிள். இது யாரும் வந்து மெரைனாக தான் இருக்கும். ரேடியலி சிமெட்ரிக்கல், எந்த பிளேன் வெட்டினாலும் 2 உடையும். டிப்ளோபிளாஸ்ட் 2 ஜெர்ம் லேயர், எம்ப்ரியோனிக் லேயர் 2 இருக்கும். டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த பாடி பியர்ஸ் 8 எக்ஸ்டர்னல் ரோஸ், 8 எக்ஸ்டர்னல் ரோஸ் இருக்கும். அதான் காம்ப்ளேட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்கல, பட் 8 எக்ஸ்டர்னல் ரோஸ் இருக்கும். அது காம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. விச் ஹெல்ப் இன் லோகோமோஷன். அதுதான் லோகோமோஷன் யூஸ் ஆகுது. இப்போ லோகோமோஷனரி ஆர்கன் என்னன்னு கேட்டாங்கன்னா லோகோமோட்டரி காம்ப்ளேட்ஸ்னு சொல்லணும். நெக்ஸ்ட் டைஜஷன் இஸ் போத் எக்ஸ்ட்ரா செல்லர் நடக்கும், இன்ட்ரா செல்லர் நடக்கும். இன்ட்ரா செல்லர்னா ஒரு செல்லுக்குள்ளே நடக்கிற டைஜஷன். எக்ஸ்ட்ரா செல்லர்னா ஒரு பாடி கேவிட்டி நடக்கிறது. என்சைம் செக்ரெட். இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம இன்டெஸ்டைனில் சாப்பாடு இருக்கும், நம்ம வந்து செல்லிருந்து என்சைம் செக்ரெட் ஆகும், அது வெளியிலே நடக்கும். அது செல்லுக்கு வெளியில் நடக்கிறது, அது எக்ஸ்ட்ரா செல்லுலார் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பயோலுமினசன்ஸ், இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. டெனோஃபோராவில் பயோலுமினசன்ஸ் இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. பயோலுமினசன்ஸ்னால் என்னது, பயோனா லிவிங். ஓகேங்களா. லிவிங் ஆர்கானிசம், லூமினசன்ஸ்னால் லைட் எமிட் பண்ணுறது, லைட் கொடுக்கும், லைட்டாக எமிட் பண்ணும். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் டு எமிட் லைட் இஸ் வெல் மார்க்ட் இன் டெனோஃபோரில் வெல் மார்க், நல்லா தெரியுன்றாங்க. இதில் இருக்க செக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாட் செப்பரேட். இதில் இருக்க செக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்காது. அதனால் இது ஹெர்மோஃப்ராடைட், ஒரே இதில் இருக்கிறது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிங்க. தெரியாத வந்து எடுத்து வச்சுருக்கீங்க, பின்னாடி டேபிள் காலம்லாம் தனியாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி பை செக்ஸுவல் மீன்ஸ். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான். மேலே வந்து செக்ஸுவல் எக்ஸுவல் 2மே இருக்குது. ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல். பட் இங்கே ஹெர்மோஃப்ராடைட்டாக இருந்தாலும் ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல். பட் ஸ்பாஞ்சஸ்க்கு ஹெர்மோஃப்ராடைட்டாக இருந்தாலும் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இருந்துச்சு.
வித் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் என்னது? லார்வா வந்து மெட்டமார்ஃபோசிஸ் ஆகி அடல்ட் ஃபார்ம் ஆகும். லார்வா ஒரு மாதிரி இருக்கும், லார்வா ஒரு மாதிரி இருக்குன்னா ஒரு ஷேப், டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேபிட் இருக்கும். அது ஒரு இடத்துல உயிர் வாழும், அது ஒரு வகையான சாப்பாடு சாப்பிடும். அடல்ட் வேறு மாதிரி சாப்பிடும், வேறு மாதிரி உயிர் வாழும். ஓகேங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ளூரோபெரியா, ப்ளூரோபிராக்கியா அண்ட் டெனோஃப்ளனா எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கணும் ஒவ்வொரு இதுக்கும். நெக்ஸ்ட்டு வந்தது பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ்ங்கிறது ஃப்ளாட் வார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. தே ஹவ் டார்சோ வென்ட்ரல். டார்சோ வென்ட்ரல்னா முன்னாடி பின்னாடி. இப்போ நம்ம வென்ட்ரல் சைடு முதுகுலம்னா டார்சல் சைடு, வென்ட்ரல்னா வயிறு இருக்கிறது. அது மாதிரி டார்சோ வென்ட்ரல் ஃப்ளாட் அண்ட் பாடியாக இருக்கும். அதனால் ஃப்ளாட் வார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. தே ஆர் மோஸ்ட்லி எண்டோபேராசிட்ஸ். எண்டோபேராசிட்ஸ்னால் உள்ளார, பேராசிட்ஸ்னால் ஒட்டுண்ணு, எண்டோனா உள்ளார. அந்த புழுலாம் ஃப்ளாட் வார்ம், அந்த புழு இருக்குது வயிற்றில் அப்படின்றாங்களே நம்மளுக்குலாம், அதெல்லாம் அது மாதிரிலாம் எண்டோபேராசிட்ஸ். அதெல்லாம் பிளாட்டிஹெல்மின்தஸ் தான் ஃப்ளாட் வார்ம்ஸ். ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ். ஃப்ளாட் வார்ம்ஸ் பைலேட்ரல் சிமெட்ரிக்கல். ஒரு சென்ட்ரல் பிளைன்லேருந்து ஒரே இடத்துல வெட்டினா மட்டும் தான் ரெண்டாக உடையும், மற்ற எங்கே வெட்டினாலும் ரெண்டாக உடையாது. ஸோ அதனால் பைலேட்ரல் சிமெட்ரிக்கல். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 எம்ப்ரியோனிக் லேயர் இருக்கும். ஏசிலோமேட், சீலோமேட் அதாவது சீலம் பாடி கேவிட்டி இருக்காது. வித் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுக்கு முன்னாடி தான் டிஷ்யூ லெவல்னால் இது ஆர்கன் லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் வந்து பேராசைட்டிக் ஃபார்ம்ஸில் இருக்கும். ஹூக்ஸ்னால் ஒட்டிக்கிறதுக்கு, நம்ம இண்டஸ்ட்ரியனில் போய் ஒட்டிக்கிறதுக்கு ஹூக்ஸ் இருக்கும். சக்கர்ஸ்னால் பிளட்டை சக் பண்ணுறது, ஃபுட்டை சக் பண்ணுறதுக்கு சக்கர்ஸ் இருக்கும், ஓப்பனிங் மவுத் மாதிரி. சம் ஆஃப் தம் அப்சர்வ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த ஹோஸ்ட் டைரக்ட்லி த்ரூ தர் பாடி சர்ஃபேஸ். ஸ்ட்ரெயிட்டாக அப்சர்வ் பண்ணலாம் சக்கர்ஸ் வச்சு ஹூக்குங்களை ஒட்டிக்கிட்டு. நெக்ஸ்ட் ஸ்பெஷலைஸ் செல்ஸ், ஃப்ளேம் செல்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. ஃப்ளேம் செல்ஸ் வந்து எக்ஸ்க்ரீஷனில் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எக்ஸ்க்ரீஷனும் ஒன்றும் ஆஸ்மோ ரெகுலேஷன். எக்ஸ்க்ரீஷன்னா வேஸ்டேஜ் வெளியே தள்ளுறது. ஆஸ்மோ ரெகுலேஷன்னா பாடி வந்து அசிடோசிஸ் ஆகாமல் அல்கலோசிஸ் ஆகாமல் தடுக்கிறது. இப்போ அதிகமான ஹீட், அசிடிக் அயன்ஸ்லாம் அதிகமாகாமல் அசிடிக் அயன்ஸை வெளியே தள்ளுறது. அதுக்கு கைண்ட் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன் தான். அதுதான் ஆஸ்மோ ரெகுலேஷன். மினரல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது, அசிடிஸுக்கும் பேசிஸும் மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஸ்பெஷலைஸ்டு செல். என்னது? ஃப்ளேம் செல் இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் செக்ஸ் ஆர் நாட் செப்பரேட். அப்போ இது ஹெர்மாஃப்ரோடைட். நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் என்னது? அதாவது உள்ளாரே நடக்கும் ஃபெர்டிலைசேஷன். டெவலப்மெண்ட் இஸ் த்ரோ மெனி லார்வல் ஸ்டேஜஸ். ஸோ மெம்பர்ஸ் எக்ஸாம்பிள் பிளனரியா. இதுக்கு வந்து ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. இதுவும் கேட்பாங்க. பிளனரியாங்கிறது பிளாட்டிஹெல்மின்தஸில் இருக்குது, ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த பிளனரியாவுக்கு இருக்க எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் ஃப்ளேம் செல்ஸ். இப்படி மாற்றி மாற்றி இன்டெரக்டாக கூட கேட்பாங்க. இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் டேப் வார்மு, லிவர் ஃப்ளூக்கு. இதெல்லாம் வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு அடுத்த எக்ஸாம்பிள்ஸ். இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. பிளாட்டிஹெல்மின்தஸ் இதுதான் டேப் வார்மு, இது லிவர் ஃப்ளூக்கு. இந்த டயக்ராம் கொடுத்து கூட என்னன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்கெல்மின்தஸ். ஆஸ்கெல்மின்தஸ் முன்னாடி நெமட்டல்மின்தஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசிக்காக ரவுண்ட் வார்ம்ஸ்ன்னு சொல்லலாம். நெமட்டல்மின்தஸ், நெமட்டோடா. ஸோ இந்த பாடி ஆஃப் ஆஸ்கெல்மின்தஸ்னால் சர்க்குலராக இருக்கும். கிராஸ் செக்ஷன் வெட்டி பார்த்தா சர்க்குலர் பார்த்துங்க. ஆஸ்கெல்மின்தஸ் ரவுண்ட் வார்மில் மேல் ஃபீமேல் தனியாக இருக்குது, சர்க்குலராக இருக்கா. இப்போ இந்த நேம் ரவுண்ட் வார்ம்ஸ் அதனால வந்துச்சு. தே மேபி ஃப்ரீ லிவிங்காக இருக்கலாம், அக்வாட்டிக், டெரஸ்ட்ரியல், பேராசைட்டிக்காக இருக்கலாம். நம்ம வரைக்கும் பேராசைட்டிக் ரவுண்ட் வார்ம் இருக்கும் அனிமல்ஸ். ரவுண்ட் வார்ம்ஸும் ஆர்கான் சிஸ்டம் லெவல். ஓகேங்களா, பாடி ஆர்கனைசேஷன் எப்படி ஆர்கான் சிஸ்டம் லெவலாக இருக்கும். முன்னாடி ஆர்கன் லெவலாக இருந்துச்சு, இப்போ ஆர்கான் சிஸ்டமுக்கே வந்துருச்சு. தேர் பைலேட்ரல் சிமெட்ரிக்கல். பைலேட்டர்னா ஒரு இடத்துல வெட்டினா ரெண்டாவது. ட்ரிப்ளோபிளாஸ்ட்னா 3 ஜெர்ம் லேயர்ஸ். சூடோசிலமெட்னா ஃபால் சிலமெட். இதுக்கு முன்னாடிலாம் ஏ சிலமெட், இப்போ வந்து சூடோசிலமெட் வந்துருச்சு, எவால்வ் ஆயிருச்சு. அப்படின்னா அதாவது ஃபால் சிலமெட் 2 ஜெர்ம் லேயர் இருக்கும், நடுவில் பேச்சஸ் ஆஃப் 3வது ஜெர்ம் லேயர் இருக்கும். அதே வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இது வந்து இப்படி இருக்கும். அதே வந்து ட்ரூ சிலமெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இது கனெக்டாக இருக்கும். இந்த லேயர் தான் 3வது ஜெர்ம் லேயர், இப்படியே அரேஞ்சாக இருக்கும், இப்படி கனெக்டாக இருக்கும். ஸோ அது ட்ரூ சிலமெட்ஸ். சூடோ சிலமெட்ஸ்னால் ஃபால் சிலமெட்ஸ், இது மாதிரி பேச்சஸ் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் அலிமெண்ட்ரி கேனல் இஸ் கம்ப்ளீட். அப்படின்னா என்ன அர்த்தம்? மவுத் இருக்கும், ஆனஸ் இருக்கும், கம்ப்ளீட். மஸ்குலர் ஃபேரிங்ஸ் வித் ஏ வெல் டெவலப்டு மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்குது. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வந்து பாடி வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுது, த்ரூ எக்ஸ்கிரீட்டரி போர்ஸ் வழியாக ரிமூவ் பண்ணுது. செக்ஸஸ் தனித்தனியாக இருக்குது, செப்பரேட். அதனால் டையோசிஸ், தனித்தனியாக வாழுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். தனித்தனி மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கிறது அதுதான். நெக்ஸ்ட்டு ஆஃபன் ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தென் மேல்ஸ். பாருங்கள், ஃபீமேல்ஸ்லாம் மேல்ஸோட லாங்கராக இருக்கும். ஓகேங்களா, இது முக்கியம். ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தென் மேல்ஸ், இதையும் கேட்பாங்க. இப்போ ஹையர் லெவலில் ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான். டெவலப்மெண்ட் மேபி டேரெக்டாக இருக்கலாம், யங் ஒன்ஸும் அடல்ட்டும் சேமாக இருக்கலாம், இல்லை இன்டர்னல் டெவலப்மெண்ட்டும் இருக்கலாம். 2 டெவலப்மெண்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ஆஸ்காரிஸ்னா ரவுண்ட் வார்மு, ஊச்செடினா ஃபிலேரியல் வார்மு. இது ஊச்செடியா பேங்க்ரஃப்டி, நம்ம ஃபிலேரியாசிஸ், எலிஃபென்டியாசிஸ்லாம் காசு பண்ணுறது இது மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஆங்கிலோஸ்டோமா, ஹூக் வார்ம். இதெல்லாம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியனில் அட்டாச் ஆகிருக்குது. ஆங்கிலோஸ்டோமா, டியோடரன்லாம் டயரியா காசு பண்ணிட்டு இண்டஸ்ட்ரியனில் அட்டாச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபைலம் பார்த்தீங்கன்னா அனலிடா. அனலிடாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அனலிடாங்கிறது நம்ம என்ன பார்த்துருந்தோம்? மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். இதுதான் அனலிடான்னு சொல்கிறது.
மெட்டாமரிக் செக்மெண்டேஷன் தான் அனலிடா. ஸோ அனலிடாங்கிறது அக்வாட்டிக்காக இருக்கலாம், தண்ணியில் வாழ்றது மாதிரி என்னென்ன ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், ஆர் டெரஸ்ட்ரியலாக இருக்கலாம், ஃப்ரீ லிவிங்காக கூட இருக்கலாம், அண்ட் சம்டைம்ஸ் பேராசைட்டிக்காக இருக்கலாம், ஒட்டுண்ணி நம்ம மேலே ஒட்டிட்டு வாழலாம் அனலிடா. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து எர்த்வாமு, இந்த நீரீஸு, லீச்சஸ்ஸு, எர்த்வாமு, நீரீஸில் தான் பேராபோடியான்னு ஒன்று இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேராபோடியா அது வந்து லேட்டரல் அப்பண்டாச்சு ஸ்விம்மிங்க்கு ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் ஹெரிடினரியா லீச்சஸ் மாதிரி தான் ஹீரிடின் செக்ரேட் பண்ணோம், அதனால பிளட்டு செக் பண்ணி வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் பேராசைட்டு. பிளட் செக் பண்ணோம், நம்மளுக்கு தெரியாமல் செக் பண்ணோம். இது என்ன சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா ஆர்கான் சிஸ்டம் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். பைலேட்டரி சிமெட்ரி அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 எம்ப்ரியானிக் லேயர். மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட்னா இப்போ வந்து எர்த்வாம் நம்ம ஒன்று மெட்டாமெரிக் செக்மெண்டேஷனில் சொன்ன மாதிரி தான். மெட்டாமெரிசம் அப்படின்னா என்ன சொன்னோம், செக்மெண்ட்டாக இருக்கும் பாடி. ஓகேங்களா, வளர வளர ஒவ்வொரு செக்மெண்ட்டாக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணும் இது. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணோம். வளர வளர இன்னொரு செக்மெண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ செப்பரேட் செக்மெண்ட்டு அதே மாதிரி ஆட் ஆகும். அப்புறம் இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டும் சில ரிப்பீட்டட் ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்கும். இதெல்லாம் மெட்டாமரிக்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது மெட்டாமரிக் செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அண்ட் சீலோமேட் அனிமல்ஸ் ஃபைனலாக சீலோமேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் ட்ரூ சீலோமேட்ஸ். அதாவது ட்ரூ சீலோமேட்ஸில் ஸ்கைசோசீலம்னு சொல்லுவாங்க. அப் டு ஹெமிகார்டேட்டா வரைக்கும் எல்லாம் ஸ்கைசோசீலம். எக்னோடெர்மேட்டா வரைக்கும் எக்னோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டெல்லாம் என்டெரோசீலம். ட்ரூ சீலோமேட்ஸ்னா சீலோமேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் தான் ஸ்கைசோ இருக்குது, என்டெரோ இருக்குது. ஸ்கைசோ தான் ஃபஸ்ட்டு இருக்கிற அனலிடிலேருந்து முன்னாடி எக்னோடெர்மேட்டுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேங்களா, எக்னோடெர்மேட்டாவிலேருந்து நம்ம கார்டேட் வரைக்கும் என்டெரோசீலம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கலனாலும் ஃபஸ்ட்டு சீலோமேட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சீலோமேட்ஸ்னால் அனலிட் டு கார்டேட்டா, மீது இருக்கிறது எல்லாமே. அதாவது பாடி கேவிட்டி, ட்ரூ பாடி கேவிட்டி இருக்கும். இது எக்ஸ்டர்னல் எக்டோடெர்மு, மீசோடெர்மு, இது எண்டோடெர்மு. இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும் மீசென்ட்ரி வழியாக. இதுதான் பாடி கேவிட்டி. ஓகேங்களா, இங்கேயும் மீசோடெர்ம் இருக்கும். ஸோ மீசோடெர்ம் லைனாக இருக்கும் பாடி கேவிட்டிக்கு. அதாவது கட்டு இன்டெஸ்டைனுக்கும் ஸ்கின்னுக்கும் பாடி வால்க்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ், அங்கே தான் பாடி ஆர்கன்ஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பாடி சர்ஃபேஸ் இஸ் டிஸ்டிங்க்ட்லி மார்க்ட் இன்டு செக்மெண்ட்ஸ் ஆர் மெட்டாமியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபைலம் அதனால தான் மணலான்னு பேர் வந்துச்சு. அனலஸ்னால் ரிங் லைக் மாதிரி. ஸோ இதில் வந்து லாங்கிடியூடல் சர்க்குலர் மசில்ஸ் இருக்குது. அதுதான் லோகோமோஷனுக்கு. லாங்கிடியூடல் மசில்ஸ்னால் இப்படி வாலாக இருக்கும், இது ஃபுல்லாக இப்படி ஒரே மசிலாக இருக்கும். சர்க்குலர் மசில்னால் இப்படி சர்க்கிள் மசில் அரேஞ்சாக இருக்கும். ரெண்டுமே லோகோமோஷனுக்கு யூஸ் ஆகுது. அக்வாட்டிக் அனலிட்ஸு தண்ணியில் வாழ்கிற நீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்டரல் அப்பண்டேஜஸ் இருக்கும், பேராபோடியான்னு சொல்லிட்டு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்விம்மிங்க்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த பேராபோடியெல்லாம் கேட்பாங்க, பேராபோடியா எதில் இருக்குது அப்படின்னா நீரீஸில் இருக்குதுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து இதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது, முன்னெல்லாம் ஓப்பனில் இருந்துச்சு. இப்போ க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அது சொல்லலைன்னா ஓப்பன் இருக்க மாதிரி. க்ளோஸ்டுனா என்ன அர்த்தம், பிளட் வெசல்ஸ் இருக்கும், ஆர்ட்ரிஸ், வெயின்ஸு. ஓப்பன்னா எந்த வெசல்ஸுமே இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக ஆர்கனில் போய் பாத் பண்ணுற மாதிரி தான், அப்படியே ஆர்கனில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான். இதுனா ஆர்கனில் பைப் விட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நெஃப்ரிடியா, இதுதான் வந்து எக்ஸ்கிரிட்டரி ஆகணும். இப்போ எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். இப்போ இங்கே நெஃப்ரிடியம் இருக்கும், கடைசியில் நம்மளுக்கு வரும்போது கிட்னி வந்துடும். ஓகேங்களா, இது மாதிரி பேசிக் ப்ரிமிட்டிவ்லாம் நெஃப்ரிடியா. லோயர் ஆர்கன்ஸும் நெஃப்ரிடியா, தனியாக ஒரு டியூப் மட்டும் இருக்கும், அதில் வந்து எக்ஸ்கிரீஷன் ஆகும். சிங்குலர் நெஃப்ரிடியம் ஹெல்ப் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்டு எக்ஸ்கிரீஷன். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு செல்லு மட்டும், ஃப்ளேம் செல் மட்டும் எக்ஸ்கிரீஷன் பண்ணுறத பார்த்தோம். இப்போ ஒரு நெஃப்ரிடியன் ஒரு சம்திங் ஒரு டிஷ்யூவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுது ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்டு எக்ஸ்கிரீஷன் பண்ணுது, ஒரு டியூபுல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நியூரல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பேர்டு கேங்லியா. 2 கேங்லியா இருக்கும், இப்படி பேர்டு கேங்லியா, அதுதான் பிரெயின் கேங்லியா. நியூரல் சிஸ்டம் பிரெயினுங்கிறது இப்படி தான் பேசிக்காக. அடுத்து தான் பிரெயின் பெருசாக வளரும். இப்போ நம்மளுக்குலாம் ஒரு பிரெயின் இருக்கும், நிறைய கேங்லியா இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இதில் ஒரே ஒரு கேங்லியா தான் மொத்தபடி கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதுதான் டெவலப்மெண்ட், எவல்யூஷன். லோயர் ஆர்கன்ஸ்ல இருந்து ஹையர் ஆர்கன்ஸ் எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்கிறது. இந்த பேர்டு கேங்லியா தான் கனெக்டட் பை லேட்ரல் நர்வ்ஸ். இந்த நிறைய லேட்ரல் நர்வ்ஸ் கனெக்டாக இருக்கும். இந்த ஒரு கேங்லியாவே 2 கேங்லியாவே வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகுது. இந்த லேட்டரல் நர்வ்ஸ் டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு, நடுவில் 2 வென்ட்ரல் நர்வ் கார்டு போகும். இப்போ 2 வென்ட்ரல் கார்டு, 2 கேங்லியா, லேட்ரல் நர்வ்ஸ் இருக்கும். இது கனெக்டட் டு டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. இதுதான் மொத்த ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணது நர்வஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் நீரீஸ் வந்து ஒரு ஆக்டோட்டிக் ஃபார்மு. டயோசியஸ்னால் தனித்தனியாக இருக்கிறது வானம். செக்ஸஸ் செப்பரேட் செக்ஸு. டயோசியஸ்னால் மேல் ஃபீமேல் செப்பரேட். பட் எர்த்வார்ம்ஸ் அண்ட் லீச்சஸ் ஆர் மோனோசியஸ். மோனோசியஸ்னால் ஹெர்மாஃப்ரோடைட். செக்ஸஸ் நாட் செப்பரேட், மேல் ஃபீமேல் ஒரே இடத்துல இருக்கும். ஓகேங்களா, எர்த்வார்ம் லீச்சஸ்னால் மோனோசியஸு, நீரிஸ்னா டயோசியஸ். அப்படின்னா செக்ஸஸ் செப்பரேட்டாக இருக்குது நீரிஸு. செக்ஸஸ் வந்து நாட் செப்பரேட்னா ஒரே லிவிங்கில் ஒரே ஆர்கனைசேஷன் இருக்குன்னா எர்த்வார்ம் லீச்சஸ். ரீப்ரொடக்ஷன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான், செக்ஸுவல் பற்றி சொல்ல கிடையாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்னால் நீரிஸ், பெரிட்டினியா, எர்த்வார்ம், பெரிட்டினா போஸ்டுமா, ஹைரிடினரியா, பிளட் சிக்கிங் லீச். ஓகேங்களா, இதெல்லாம் சயின்டிஃபிக் நேம்.
அதனால் ஜுவாலஜிக்கல் நேம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம் இன் அனிமல் கிங்டம்னா ஆர்த்ரோபோடா. 70% அனிமல்னா அந்த 70% அனிமலில் 100 எடுத்துக்கோம்னா அந்த 70% அனிமலுக்குள்ளே ஆர்த்ரோபோடா 70% இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்த்ரோபோடா லார்ஜஸ்ட் ஃபைலம் இன் அனிமலியா. இந்த ஆர்த்ரோபோடா மட்டும் எப்படி அவ்வளோ அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் தான் இம்பார்ட்டன்ட் யூனிக் கேரக்டர். ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ், ஹெட் தொராக்ஸ் அப்டமன் இருக்கும், ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் இருக்கும். கால் தான் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். அப்பண்டேஜஸ்னால் காலு கையில் தான் சொல்லுவாங்க. லிம்ஸு, ஹேண்டு, லெக்கு அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறது, அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறது ஜாயிண்டட் அப்பண்டேஜஸாக இருக்கும். அந்த மூட்டு எலும்பு மாதிரி இந்த இதான் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். ஸோ இந்த ஆர்த்ரோபாடில் மெட்டமார்ஃபைஸ் பண்ணோம். மெட்டமார்ஃபோசிஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்னா, லார்வா வந்து ஒரு மாதிரி வாழணும், அடல்ட் ஒரு மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டர்பில்லர் எடுத்துக்கோங்க. கேட்டர்பில்லர் டு பட்டர்ஃப்ளை. ஸோ இந்த கேட்டர்பில்லர் என்ன பண்ணும்? லீஃபை சாப்பிடும். பட்டர்ஃப்ளை என்ன சாப்பிடும்? ஹனியை சாப்பிடும், நெக்டர். ஸோ அப்போ சாப்பாட்டுக்கும் பஞ்சம் இருக்காது. கேட்டர்பில்லர் தனியாக சாப்பிடும், தனியாக இருக்கிற இடத்துல உயிர் வாழும். ரெண்டும் அடிச்சிக்காது, காம்படிஷன் பண்ணிக்காது. அப்போ சாப்பாடு அதிகமாக கிடைக்கும், ரெண்டுத்துக்கும் தனித்தனி சாப்பாடு கிடைக்கும், தனித்தனி என்விரான்மெண்ட்டு. ஸோ அதனால் ரெண்டுமே நல்லா வளரக்கூடியது. இப்போ ரெண்டும் ஒரே சாப்பாட்டுக்கு அடிச்சிச்சுன்னா அதிகமாக வளராது. ஸோ ரெண்டும் தனித்தனி சாப்பாடுனா மெட்டமார்ஃபைஸ் அந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேங்களா? கேட்டர்பில்லர், பட்டர்ஃப்ளை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராபு. ஸோ இந்த கிராப் பார்த்திங்கன்னா யங் கிராபு, அடல்ட் கிராபு. யங்கில் வந்து லார்வான்னு வச்சுப்போம். இந்த லார்வா கிராப்லாம் என்ன பண்ணோம்? கோரல்ஸில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அடல்ட் கிராப்லாம் பாட்டமில் வாழ ஆரம்பிச்சிது. பாட்டம் ஃபீடர்ஸ் மண்ணில் தான் இருக்கும். ஒரு கடல் இருக்குன்னா மண்ணில் தான் அந்த நண்டுலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து லார்வல் கிராப்னா நம்ம போய் கோரல்ஸில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ கோரலில் அடல்ட் கிராப் வராது, பாட்டமுக்கு யங் கிராப் லார்வல் கிராப் போகாது. அப்போ ரெண்டு பேருக்கு சாப்பாடு அன்லிமிட்டாக கிடைக்கும், தனி என்விரான்மெண்ட்டு அடிச்சிக்காதுங்க. அதனால் அதிகமாக வளர ஆரம்பிச்சிதுங்க. ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆர்த்ரோபோடா. அதுக்கு பேர் தான் மெட்டமார்ஃபேஸ் ஒரு யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஆர்த்ரோபோடா மற்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஸோ ஆர்த்ரோபோடா லார்ஜஸ்ட் ஃபைலம் இன் அனிமலியா. செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம்னா அடுத்தது மொலஸ்கா வரும். ஸோ இந்த ஆர்த்ரோபோடா அனிமலியா விச் இன்க்ளூட்ஸ் இன்செக்ட்ஸ் இதுக்குள்ளே ஃபுல்லாக. 2/3 ஆஃப் ஆல் நேம்டு அனிமல்ஸ் ஸ்பீசிஸ் ஆன எர்த்து. அதாவது எர்த்தில் வந்து 2/3 நேம் பண்ண எடுத்து பார்த்தீங்கன்னா 2/3 வந்து ஆர்த்ரோபோடா தான் இருக்கும், இன்செக்டாக தான் இருக்கும். தே ஹேவ் ஆர்கான் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கான் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பைலேட்ரல் சிமெட்ரிக்கல். ஒரு பிளைனில் வெட்டினா 2 உடையும். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 ஜெம் லேயர் இருக்கும். செக்மெண்டட் மெட்டாமரிக் செக்மெண்டேஷன் இருக்கும். அதே மாதிரி சீலோமெட் அனிமல்ஸ், உண்மையான ட்ரூ சீலோம்ஸ் இருக்கும், சீலோமெட்டட் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாடி ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ் இஸ் கவர்டு பை கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். இந்த மேலே வந்து இது ஹார்டாக இருக்கும். இந்த காக்ரோச்சு இதெல்லாம் அந்த வெட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். காக்ரோச்செல்லாம் செத்து போனால் கூட இந்த வெளியில் இருக்கிற ஓடு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஹார்டு. அதில் வந்து கைட்டினால மிடப்பாக இருக்குது. இன்னொரு கைட்டின் வேறு இன்னொரு இடத்துல எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் செல்வாலையும் கைட்டின் தான் இருக்கும். ஸோ இது என்னது ப்ரொடெக்ட் பண்ணுது. இது வந்து ஈஸிலி நாட் டிகிரேடபிள். ஈஸியாக டிகிரேட் உடைக்க முடியாது. அதனால ரொம்ப காக்ரோச் செத்து போனால் கூட அந்த ஓடு ரிமைனிங்காக இருக்கும். ஸோ இந்த கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் தான் வெளியில் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயும் கேட்பாங்க, இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க நிறைய டைம். நெக்ஸ்ட்டு வந்து பாடி வந்து எப்படி இருக்குன்னா ஹெட் இருக்குது, தொராக்ஸ் இருக்குது, அப்டமன் இருக்குது. ஸோ ஹெட்டு, தொராக்ஸு, அப்டமன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னா அப்பண்டேஜஸ் ஒட்டிகிட்டு இருக்கிறது. அது லிம்ஸ் மாதிரி ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் லோகோமோஷன் யூஸ் ஆகுது. ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ், இது ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ், இங்கே ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். ஸோ ஜாயிண்ட்டு அப்பண்டேஜஸ் ஆர்த்ரோபோடாக்கு இதுதான் மீனிங். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் கில்ஸ் இருக்கலாம், புக் கில்ஸ் இருக்கலாம், புக் லங்ஸ் இருக்கலாம், அதாவது வரியாக இருக்கிறது. ட்ரக்கியல் சிஸ்டம் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து ட்ரக்கியாக இருக்குது, லங்ஸ் இருக்குது. இதுக்கு இப்போ தான் ட்ரக்கியல் சிஸ்டமே ஃபார்ம் ஆகுது. அப்புறம் லங்ஸ்லாம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அடுத்தடுத்த ஃபைலம்லாம் வரும். சர்க்குலர் சிஸ்டம் ஓப்பன் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் க்ளோஸ் சர்க்குலர் சிஸ்டம் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இது வந்து ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம்னா பிளட் வெசல்ஸே இருக்காது. ஒரு ஹார்ட் இருக்குன்னா பம்ப் பண்ணால் பிளட் ஆர்கன்ஸ்லாம் அப்படியே வெளியில் அப்படியே முக்கிட்டு போகும். ஓகேங்களா? மூழ்கிட்டு போகும், அவ்வளோதான். அப்படியே ஓப்பனாக இருக்கும், அதிலே பிளட் அப்படியே எடுத்துக்கும், வெளியில் அப்படியே விடுவோம். எந்த இதுவுமே கிடையாது. சீலம் ஃபுல்லாக வெறும் பிளட்டாக இருக்கும். ஸோ சீலோமெட் அனிமல்ஸுங்கிறனால நடுவில் இருக்க சீலம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும், அந்த ஆர்கன் அப்படியே பார்த்தா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சென்சரி ஆர்கன்ஸ்லாம் ஆண்டனியா இருக்குது. சென்சரி ஆர்கன்ஸ்னால் நம்ம சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணக்கூடியது. என்ன இருக்குது? ஆண்டனியா இருக்குது, ஐஸ் இருக்குது. ஐஸுங்கிறது காம்பவுண்ட் சிம்பிள் இருக்குது. இந்த காக்ரோச்சுக்கெலாம் காம்பவுண்ட் சிம்பிள் ஐஸ் ரெண்டு இருக்குது. காக்ரோச்சுக்கு காம்பவுண்ட் ஐ. காம்பவுண்ட் ஐயில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விஷன், மொசைக் விஷன்னு சொல்லுவாங்க. நிறைய வகையான விஷன்ஸ் கிடைக்கும். நம்ம இன்ஃப்ராரெட், அல்ட்ராவயலட் விஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டாட்டோசிஸ். இது என்ன பண்ணோம்? ஆஸ்மோ ரெகுலேஷன், பேலன்ஸ் பண்ணும். பேலன்சிங் ஆர்கன் ஸ்டாட்டோசிஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்டாட்டோசிஸ் பேலன்சிங் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ ஆண்டனா சென்ஸ் ஆர்கன், ஐஸ் சென்ஸ் ஆர்கன், பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டோசிஸ். நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணுறது காக்லியா. நம்ம ஹியரிங் வந்து வெஸ்டிபிள் பார்ப்போம், வெஸ்டிபிள் காக்லியான்னு பார்ப்போம். அதை ஒன்று வந்து பேலன்ஸும் பண்ணோம், ஹியரிங்கும் பண்ணோம்.
நெக்ஸ்ட் எக்ஸ்கிரீஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ மால்ஃபிஜன் டியூபிள்ஸ். முன்னாடி நெஃப்ரிடியம் இருந்துச்சு, நெஃப்ரான்ஸ் மாதிரி. இப்போ மால்ஃபிஜன் டியூபிள் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. மால்ஃபிஜன் டியூபிள்ஸ் அடுத்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலமுக்கும் நீங்கள் எல்லாம் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் தே ஆர் மோஸ்ட்லி டயோசியஸ். டயோசியஸ்னால் தனித்தனியாக இருக்கும், ஓகேங்களா. செக்ஸஸ் செப்பரேட் செக்ஸு. ஃபெர்டிலைசேஷன் இஸ் யூஸ்வலி இன்டர்னல். ஸோ மோஸ்ட்லி தான், ஆல் ஆர் டயோசியஸ் கிடையாது, மோஸ்ட்லி டயோசியஸ். இது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபெர்டிலைசேஷன் இஸ் யூஸ்வலி இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான், மோஸ்ட்லி ஓவிபேரஸ். ஓவிபேரஸ்னால் முட்டையிட்டு கொஞ்சம் பறக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட். இன்னொன்று என்ன இருக்குன்னா விவிபேரஸ். விவிபேரஸ்னால் ஸ்ட்ரெயிட்டாக பாலூட்டிகள், அதாவது முட்டை இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லார்வா குஞ்சு பறிக்கிறது. அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து குழந்தை வெளியே வருது அம்மாவிலிருந்து. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் மேபி டேரெக்டாக ஆகலாம், இன்டெரக்ட் டெவலப்மெண்ட் ஆகலாம். டேரெக்ட்னா லார்வாவும் அடல்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இன்டெரக்ட்னா லார்வா ஒரு மாதிரி இருக்கும், அடல்ட் ஒரு மாதிரி இருக்கும். மெட்டமார்ஃபேஷன் நடந்து வர்றது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் அந்த இன்செக்ட் வந்து அனிபி, அப்புறம் சில்க் வார்மு, லேக் இன்செக்ட். வெக்டார்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது அனாஃபிலிஸ், கூலெக்ஸ், ஐடிஸ். இதெல்லாம் வந்து டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியது. கிரிகாரியஸ் பெஸ்ட் அப்படின்னா நம்ம கிராஸு, நம்ம லீவ்ஸ்லாம் அடிச்சு கொண்டு சாப்பிட்றது. லோக்கஸ்ட், வெட்டிக்கிலாம் அதிகமாக வந்து சாப்பிட்றோம். அதெல்லாம் ஒரு பெஸ்டிசைடுன்னு சொல்லுவாங்க, பெஸ்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெஸ்ட்னா நம்மளுக்கு நம்ம பிளான்ட்டை சாப்பிட்றது. நெக்ஸ்ட் லிவிங் ஃபாசில்ஸ். லிமுலஸ், கிங் கிராப்லாம் வந்து லிவிங் ஃபாசில்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஃபாசில்னா ஃபாசில்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழில், அவ்வளோ தெளிவான வேர்டு இல்லை. ஃபாசில்னால் ரொம்ப நாள் அப்படியே மண்ணில் கிடைக்கும்ல, அது மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபைலம், மொலஸ்கா. அடுத்த ஃபைலம் வந்துட்டோம். இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலம். இப்போ நம்ம வந்து ஆர்த்ரோபோடா பார்த்தோம்னா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது மொலஸ்கா. இந்த மொலஸ்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்ப் இருக்கும், ஓகேங்களா. அது மேண்டில் இருக்கும். இந்த ஓடு தான் மேண்டில், ஓகேங்களா. இதுக்குள்ளார ஒரு டிஷ்யூ, சாஃப்ட் டிஷ்யூவாக இருக்கும் தெரியுமா நத்தையில். ஹெலிக்ஸ் தான் நத்தை, இங்கிலீஷில் ஹெலிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளார இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் விசரல் ஹம்ப்பு. மேலே இருக்கிறது மேண்டில், அதை ஹெட்டுன்னு சொல்லலாம். விசரல் ஹம்ப். அப்புறம் ஒரு ஃபூட் இருக்கும், அது மஸ்குலர் ஃபூட் கூட அது தனியாக வரும். அப்புறம் ஹெட்டு, அதில் நீட்டிகிட்டு இருக்கிறது ஹெட்டு. அவ்வளோதான் விசரல் ஹம்ப்புங்கிறது. உள்ளார இருக்கிற விசரல் டிஷ்யூ எல்லாம் தான் விசரல் ஹம்ப்பு. இது மேலே மேண்டிலுங்கிறது மேண்டிலுக்கு விசரல் ஹம்ப்புக்கு நடுவில் இருக்கிறது மேண்டில் கேவிட்டி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ மொலஸ்க்ஸாக டெரஸ்ட்ரியலாக இருக்கலாம், அக்வாட்டிக்கலாக இருக்கலாம். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. தே ஆர் பைலேட்ரிக்கலி சிமெட்ரிக்கல். சிமெட்ரி பார்த்துக்கணும். ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலோமைட் அனிமல்ஸ். பாடிஸ் கவர்டு பை கால்கரியஸ் ஷெல். அதான் வந்து வெளியில் கவர் பை கால்கரியஸ் ஷெல், அதான் மேண்டில். அப்புறம் அன்செக்மெண்டட் வித் டிஸ்டிங்க்ட் ஹெட். செக்மெண்ட்டே இருக்காது, அப்படியே வளவலன்னு இருக்கும். செக்மெண்ட் தனித்தனி பிரிச்சிருக்காது. ஹெட் இருக்கும், மஸ்குலர் ஃபுட்டு, விசரல் ஹம்ப் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி லேயர் ஆஃப் ஸ்கின் ஃபார்ம்ஸ் ஏ மேண்டில். மேண்டில்ங்கிறது இந்த மேண்டிலுக்குள்ளே அந்த உள்ளே இருக்கிற ஒரு லேயர் இருக்கும், அதான் மேண்டில். இது வந்து ஒரு ஓடு, ஓகேங்களா. மேண்டிலுக்கு மேலே இருக்கிறது ஓவர் த விசரல் ஹம்ப். இந்த விசரல் ஹம்புக்கு மேலே ஒரு சாஃப்ட் டிஷ்யூ இருக்கும், அதுக்கு மேலே தான் வந்து மேண்டில். The space between the hump and the mantle is called mantle cavity, in which the feather-like gills are present. அதெல்லாம் வந்து சுவாசிக்கும். They have respiratory and excretory functions தனித்தனியாக இருக்குது. இந்த anterior head region தான் சென்சரி டென்டக்கல்ஸ் இருக்கும். இப்போ நத்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேலே 2 ஹெட் டென்டக்கல்ஸ் இருக்கும். அது சென்சரி பண்ணும் என்விரான்மெண்ட்டை. இந்த மவுத் கண்டென்ஸ் ஏ ஃபைல் லைக் ராஸ்பிங் ஆர்கான், ஒரு ஓப்பன் மாதிரி இருக்கும், அதுதான் ரேடுலான்னு சொல்லுவாங்க. எல்லா மொலஸ்காலையும் ரேடுலா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரேடுலா, ஃபீடிங், சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் ரேடலுங்கிறது. ஸோ அவ்வளோதான். எக்ஸாம்பிள் பைலா, ஆக்டோபஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துங்க, எக்ஸாம்பிள் பார்த்துங்க. அப்புறம் டயோசியஸ். டயோசியஸ்னால் செக்ஸஸ் ஆர் செப்பரேட் செக்ஸஸ். ஓவிபேரஸ்னால் எக்கு, அப்புறம் ப்ரோஜனி, குழந்தை வரும், ஆஃப்ஸ்ப்ரிங்னு வச்சுக்கோங்களேன், சைல்டு வித் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அப்படின்னா லார்வா வந்து மெட்டமார்ஃபோசிஸ் ஆகி அடல்ட் ஆகும். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் பைல ஆப்பிள் ஸ்னைலு, பிங்டடா, பேர்ல் ஆஸ்டரு, கட்டில் ஃபிஷ்ஷு, ஸ்குவிட்டு, லோலியோ, ஆக்டோபஸ், டெவில் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. சி ஹேரு அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா, சி அனிமல் வேறு, சி ஹேர் வேறு, பிளேசியா, டஸ்க் ஷெல்லு இங்கிலீஷில் என்ன, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. சயின்டிஃபிக் நேம்லாம் கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் டயக்ராம் வச்சு இது என்னன்னு கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்னோடெர்மேட்டா. ஸோ எக்னோடெர்மேட்டாவை பார்த்தீங்கன்னா, எக்னோடெர்மேட்டில் இம்பார்ட்டன் என்ன சொல்லியிருந்தோம், 2 சிமெண்ட்ரியில் 2 இருக்குது. ரேடியல் சிமெண்ட்ரி இருக்கும், பைலேட்ரல் சிமெண்ட்ரி இருக்கும். இந்த பைலேட்ரல் சிமெண்ட்ரி லார்வாவில் இருக்கும், இது அடல்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், மாறிக்கும் போகும்போது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்திரியாஸ் ஒஃபியூரா, ஓகேங்களா. ஆஸ்திரியாஸ் ஸ்டார் ஃபிஷ்ஷு, சீ அர்ச்சினு, சீ லில்லி, சீ குக்கும்பரு, பிட்டில்ஸ், அதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள்ஸ் கேட்டு என்னோடய கேரக்டர் கேட்பாங்க. இப்போ வாட்டர் வாஸ்கர் சிஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்னா சி குக்கும்பரில் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். வேறு இப்போ சி குக்கும்பரை டஸ்க் ஷெல்லான்னு கேட்பாங்க, நீங்கள் சி குக்கும்பர்னு கரெக்டாக சொல்லணும். இந்த மாதிரி இது கூட கேட்பாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இந்த என்சிஆர்டி புக்கில் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இப்போ எக்னோடெர்மேட்டுக்கு வந்து இந்த அனிமல்லாம் எண்டோஸ்கெல்டன் இருக்கும்.
மேலே வந்து ஆர்த்ரோபோடாவில் எக்ஸோஸ்கெலிட்டன் ஜைட்டினஸ்ன்னு பார்த்தோம். இப்போ இங்கே எண்டோஸ்கெலிட்டன் வந்து போன் மாதிரி. அது கேல்கேரியஸ் ஆசிக்கல்ஸ்னால இருக்கும். நம்மளுக்கு ஹியூமனில் எங்கே ஆசிக்கல்ஸ் இருக்குது? இயரில் வந்து ஆசிக்கல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. மீதிலாம் போன்ஸ். ஸோ அது மாதிரி இங்கே வந்து பேசிக்காக ஆசிக்கல்ஸ் இருக்குது. அதுலேருந்து எவால்வ் ஆகிட்டு நம்ம போன்ஸாக எவால்வ் ஆகிட்டோம். இங்கே எண்டோஸ்கெலிட்டன் வந்து கேல்கேரியஸ் ஆசிக்கல்ஸாக தான் மேடப்பாக இருக்குது. அதனால தான் எக்கினோடெர்மேட்டான்னு பேர் வந்துருக்கு. எக்கினோடெர்மேட்னா ஸ்பைனி பாடிடு, ஸ்பைனி அனிமல்ஸ் சொல்லுவாங்க, ஸ்பைனி குறுக்குறாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல் ஆர் மெரைன் வித் ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் லெவல் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் லெவலு. அடல்ட் எக்கினோடெர்ம்ஸ்னா ரேடியலி சிமெட்ரிக்கல், பட் லார்வாலாம் பைலேட்டர் சிமெட்ரிக்கல். ட்ரிப்ளோபிளாஸ்ட் 3 ஜெம் லேயர் இருக்கும், ஃபிலோமிக் கேவிட்டி இருக்கும். இந்த டைஜஸ்ட் சிஸ்டம்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும். டைஜஸ்ட் சிஸ்டம் இன்கம்ப்ளீட்டாக இருக்காது. மவுத்து ஆனஸ் தனியாக இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மவுத்து அந்த லோயர் வென்ட்ரல் சைடு, ஆனஸ் அந்த அப்பர் டார்சல் சைடு, ஓகேங்களா. மவுத்து இங்கே மேலே இருக்கிறது டார்சல், என்ன சொல்கிறது, முதுகில் இருக்கிறது ஆனஸு, வென்ட்ரல் வயிற்றுக்குள்ள இருக்கிறது மவுத். த மோஸ்ட் டிஸ்டிங்க்டிவ் ஃபீச்சர் ஆஃப் எக்கினோடெர்ம்ஸ் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். ஸோ மோஸ்ட் டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர் இது மாதிரி ஃபீச்சர் தான் கேட்பாங்க. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகும்னா லோக்கோமோஷன். அதாவது ஒரு வாட்டர் இருக்கும் மவுத்துக்கும் ஆனஸ்க்கும். அப்போ வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இங்கே வாட்டர் போகும், நம்ம ஸ்பாஞ்சஸில் பார்த்த மாதிரி. அப்போ என்ன பண்ணணும், இந்த வாட்டர் போகிறதுனால, வாட்டர் பிடிச்சி தள்ளுறதுனால இது மூவ் ஆகும். அது அப்போ லோக்கோமோஷன் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வாட்டர் உள்ளார போகிறது என்ன ஆகும், சாப்பாடு ப்ரே சாப்பிடும், அதான் ஃபுட்டு. அப்போ ஃபுட்டு எடுத்துக்குது, நியூட்ரிஷன் அதிலிருந்து தான் வருது. அப்புறம் ரெஸ்பிரேஷன், வாட்டரில் ஆக்சிஜன் CO2 எடுத்துக்கும், அதே ரெஸ்பிரேஷன். அப்புறம் எக்ஸ்க்ரீஷன், எல்லா வேலையும் இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் பண்ணணும். அதுதான் அவ்வளோ யூஸ்ஃபுல். ஸோ வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வந்து இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் லோக்கோமோஷன், கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு யூஸ் பண்ணது, ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் ஆப்சன்ட். இதுவே சும்மா எக்ஸ்க்ரீட்டை வெளியே போய் தெளிக்கும், அவ்வளோதான். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமே கிடையாது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட் செக்ஸ்னா டையோசியஸ். ரீப்ரொடக்ஷன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான். ஃபெர்டிலேஷன் யூஸ்வலி எக்ஸ்டர்னல், வெளியில் தான் ஃபெர்டிலேஷன் நடக்கும். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா தனியாக இருக்கும், அதிலிருந்து அடல்ட் வேறு மாதிரி வரும். அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்து வந்தோம், ரேடியல் பைலேட்ரல் வேரி ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக இது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான். எக்ஸாம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்ஸில் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஹெமிகார்டேட்டா கார்டாட்டெல்லாம் பார்ப்போம்.